அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடந்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சனையை பார்த்தால் இப்போது இந்த போர் முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என்று தெரிகிறது. ஈரான் அதிபர் மாசூத் பெஜஷ்கியன் கூறியதாவது: போரை முடிக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம், பேச்சுவார்த்தைக்கு வரவும் தயாராக இருக்கிறோம். மறுபக்கம் அமெரிக்கா டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் முதலில் இந்த போரை மிகவும் தீவிரமாகவும் தாக்குதல் மிகுந்த முறையிலும் தொடங்கியது. ஆனால் இப்போது அதையே முடிக்க முயற்சி செய்து வருகிறது. இதற்கான முக்கிய காரணம் அமெரிக்காவின் உள்நாட்டு அழுத்தம், மக்களின் எதிர்ப்பு, அரசியல் அழுத்தம், பெட்ரோல் மற்றும் கச்சா எண்ணெய் விலை அதிகரிப்பு. இந்த எல்லாமே ட்ரம்ப் மீது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் இது அவரின் அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு பெரிய கரும்புள்ளியாக மாறும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. இதே நிலை தொடர்ந்தால் அடுத்த ஆட்சியில் அவருக்கு தொடர்வது மிகவும் கடினமாகும். அவரது கட்சிக்கும் இது பெரிய பாதிப்பாக இருக்கும். இதனால்தான் ட்ரம்ப் இப்போது பின்வாங்கும் முடிவுக்கு வந்திருக்கிறார். இந்த நிலைமையை பார்த்தால் எதற்காக இந்த போரை ஆரம்பித்தோம் என்ற கேள்வியே எழுகிறது. முதலில் அமெரிக்கா ஈரானை சசாதாரணமாக எடுத்துக்கொண்டது. ஆனால் ஈரான் வலுவான பதில் கொடுத்ததும் அமெரிக்காவால் நிலையை முழுமையாக கட்டுப்படுத்த முடியவில்லை. இப்போது அமெரிக்கா உள்நாட்டு அழுத்தத்தில் உள்ளது. எரிபொருள் விலை அதிகரிப்பால் சிக்கலில் உள்ளது. உண்மையாக சொன்னால் இந்த பிரச்சனையில் அமெரிக்கா தலையிடாமல் இருந்திருந்தால் நல்லதாக இருந்திருக்கும். ஏனெனில் உலக சந்தை பாதிக்கப்பட்டது, எண்ணெய் விலை அதிகரித்தது, உலக நாடுகள் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்டன. முதலில் அமெரிக்கா நிபந்தனைகளோடு ஹார்மோசனையை திறக்க ஈரானை எச்சரித்தது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நிலையை பார்த்தால், நீங்கள் ஹார்மோஸை திறந்தால் என்ன, திறக்காமல் போனால் என்ன, போரை முடிவுக்கு கொண்டு வரும் முடிவுக்கு ட்ரம்ப் வந்துவிட்டார். இஸ்ரேலுக்கு மற்றும் அமெரிக்காவின் கூட்டாளி நாடுகளுக்கு உங்கள் எண்ணெய் வளத்தை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள், அமெரிக்கா எப்பொழுதும் உங்களுடனே இருக்காது, அதனால் உங்கள் வளத்தை நீங்கள்தான் காத்துக்கொள்ள வேண்டும், அப்படியென்று எச்சரித்துவிட்டது. ஆக மொத்தத்தில் போர் கூடிய சீக்கிரத்திலேயே முடிவுக்கு வருவதற்கான சாத்திய கூறுகள் தென்படுவதாகவே தோன்றுகிறது. இதை பார்க்கும்போது பருத்தி மூட்டை குடோன்லேயே இருந்திருக்கலாம் குமாரு என்று மக்கள் நினைப்பதாக தோன்றுகிறது.